ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. புதிய விற்பனுக்கு பெண் பார்க்குற நிகழ்வு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்போதான் சூழ்கடல் முதுவனின் மகள் பொற்சுவையை நமது இளவரசருக்கு மணமுடித்தால் என்னென்ற கேள்வி எழுந்துச்சு. சூழ்கடல் முதுவனுடைய செல்வ செழிப்பும் யவன அரசாட்சியுடனும் யவனர்கள் கூடயும் அவருக்கு இருக்கிற தொடர்பும் சாத்துக்களுடைய தலைவன்ற பெரும் பதவியும் யாரையும் ஈர்க்கிற தன்மை கொண்டது. அதனால அதில் நம்ம முந்திக்கணும்னு பேரரசர் குலசேகர பாண்டியன் நினைச்சார். இளவரசன் புதிய விற்பனோ அந்த பெண்ணை பற்றி எந்த விவரத்தையும் கேட்க கூட ஆயத்தமா இல்லை. வணிகம் தான் ஒரு அரசாட்சியோட அச்சாணியா இருக்குன்றத நல்லா தெரிஞ்சவனா இருந்தான். சேரர்கள் யவன வணிகம் மூலம்தான் உச்சம் அடைஞ்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால அவன் எதுவுமே கேட்காம உடனே சம்மதிச்சிட்டான். இந்த நிலையில தான் சூழ்கடல் முதுவனுடைய செல்வ செழிப்பை பத்தின பல்வேறு செய்திகள் பேரரசருக்கு தெரிய வந்துச்சு. உலகத்தில் இருக்கிற பல தீவுகளில் கிடைக்கும் மிக உயர்ந்த மணிக்கற்கள் எண்ணற்றவை அவர்கிட்ட உண்டுன்னும், அது மட்டும் இல்ல, வணிகர்கள் பலரும் திருமண பரிசா தர உள்ள பொருட்களை பத்தியும் பல்வேறு வகையான செய்திகள் வந்து சேர்ந்த வண்ணமே இருந்துச்சு. இப்படி இருக்க ஒரு நாள் பேரரசர் இத்திருமணத்தை முன்னிட்டு சாத்துக்களின் தலைவன் என்ற முறையில் சூழ்கடல் முதுவனுக்கு நான் மிக உயர்ந்த பரிசு பொருள் ஒன்றினை தர விரும்புகிறேன்னு சொன்னாரு. உடனே அவையில் இருந்தவங்கெல்லாம் கட்டாயம் தர வேண்டும் பேரரசேன்னு சொல்லவும், என்ன தருவதுன்னு கேட்டாரு. விலை உயர்ந்த முத்துக்கள் எண்ணற்றவை நம்மிடம் உண்டு, ஆனால் வணிகர் குல தலைவனுக்கு அவற்றை வழங்குதல் வியப்பை ஏற்படுத்தாதுன்னு பேச்சுக்கள் தொடர வேறென்ன வழங்குவதுன்னு கேட்டாரு. யவனம் மட்டுமன்று, உலகின் பல இடங்களில் செய்யப்பட்ட அழகு பொருள்களை பார்த்து மகிழ்ந்தவராகவே அவர் இருப்பார். அவரிடம் பாண்டிய நாட்டு அழகு பொருளை கொடுப்பதும் பொருட்டாக இருக்காதுன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. வேற என்னத்தான் தருவதுன்னு யோசனையிலே இருக்க அவையோரும் சளைக்காம ஒவ்வொரு ஆலோசனைகளா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிசு பொருள் பத்தின ஆலோசனைய யாராலையும் கொடுக்க முடியல. அப்போதான் தளபதி கருங்கைவாணன் முன் வந்தான். பேரரசர் அனுமதித்தால் சூழ்கடல் முதுவன் வியக்கும் பரிசு பொருள் பற்றி என்னால் கூற முடியும்னு சொன்னான். என்ன அதுன்னு கேட்டாரு. சூழ்கடல் முதுவன் தனக்காகவும் தனது குடும்பத்தினருக்காகவும் செய்துள்ள மிக சிறந்த கப்பல் ஒன்று உண்டு. அதன் பெயர் கடற்கோதை. அந்த கப்பலை கண்டு யவன அரச குடும்பமே வியந்ததாம். அதன் வேலைப்பாடுகள் அப்படி. கடற்கோதையை மற்ற எல்லா கப்பலையும் போல ஒவ்வொரு துறைமுகத்திலும் நிறுத்தி அடிமைகளை மாற்றி அல்லது ஓய்வெடுக்க வைத்து மீண்டும் கொண்டு செல்வது அவருக்கு பிடிக்கவில்லை. தொலைதூரம் வரை கப்பலை நிறுத்தாமல் கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்ட அடிமைகள் யவனர்களிடமே உண்டு. சிறை பிடிக்கப்பட்ட கருங்கொள்ளையர்களையே அவர்கள் கப்பல் அடிமைகளாக பயன்படுத்துகின்றனர். அவ்வடிமைகளின் தோள்கள் சோர்வின்றி நெடுந்தொலைவுக்கு கப்பலை கொண்டு சேர்க்கும். எனவே யவனர்களிடம் எவ்விலையும் கொடுக்கிறேன், அவ்வகை அடிமைகளை எனக்கு தாருங்கள் என கேட்டுள்ளனர். அவரின் வேண்டுதலை மறுக்கவில்லை, ஆனால் இன்னும் கொடுக்கவில்லைன்னு சொல்லி நிறுத்தினான் கருங்கைவாணன். பேரரசர்லேருந்து அவையில் இருந்த அத்தனை பேரும் கருங்கைவாணன் அடுத்து சொல்ல போறத ஒத்து கவனிச்சாங்க. கருங்கொள்ளையர்களுக்கு இணையான திரள் தோளும் பேருடல் வலிமை கொண்டவர்களும் இம்மண்ணிலும் உண்டு. எல்லாரும் வாய் பிளந்து கேட்டாங்க, யார் அவர்கள்னு. திரையர் கூட்டம் ஒன்று இருக்கிறது, மேர்மலையின் ஆதி பழங்குடி கூட்டம். அவர்களை வென்று அடிமையாக்கினால் சூழ்கடல் முதுவனை வியப்பிலை திகைக்க செய்யும் பரிசு பொருளை வழங்கலாம்னு சொன்னான். இதை கேட்டதும் குலசேகர பாண்டியனுடைய முகத்துல அவ்வளோ மகிழ்ச்சி. அரசவை வித்தைகள்ல நம்ம எல்லாரையும் மெஞ்சிட்டு வரான் கருங்கைவாணன்ற பேச்சு அவையில சில பேர் மத்தியில கேட்டுட்டு வந்தாலும் மற்றவங்களுக்கு எண்ணங்கள் வேற விதமா இருந்துச்சு. கருங்கைவாணன் வலிய போய் தலையை கொடுத்து விட்டான். திரையர்கள் உள்காடுகளில் இருக்கும் மாவீரர்கள். அம்மலை அடிவாரத்தில் இருக்கும் சோழன் பெரும் படை திரட்டி மாத கணக்கில் போரிட்டு அவர்களை வெல்ல முடியாமல் திரும்பிவிட்டான். நாம் மிக தொலைவில் இருப்பவர்கள். எங்கிருந்து படை திரட்டி போய் அவர்களை வெல்வதெல்லாம் ஒருபோதும் நிகழாத செயல். கருங்கைவாணன் தன் பெயரை தானே கெடுத்துக் கொள்ள வழி அமைத்துக் கொள்கிறான்னு நினைச்சாங்க. ஆனா கருங்கைவாணனை நல்லா தெரிஞ்ச சிலருக்கு தான் உண்மையான காரணத்தை யோசிக்க முடிஞ்சது. போற அரச கடமையா நினைக்கிறவன் இல்ல கருங்கைவாணன். அவனுக்கு அதுதான் செயல், சிந்தனை, வாழ்க்கை எல்லாமே. மிக சிறந்த எதிரிகளா தேடி களம் அமைச்சிட்டே இருக்கிறவன். திரையர்களுடைய வீரம் பத்தி நிறைய கதைகளை கேட்டு வளர்ந்தவன் தான் கருங்கைவாணன். அவங்கள எப்படியாச்சும் வெல்லணும்ன்ற அவனுடைய ஆவேசம் பெருகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு அரசும்
விலையெல்லாம் இழப்ப தளபதியின் விருப்பத்துக்காக சந்திக்காது. அதுவும் குலசேகர பாண்டியன் மாதிரின அறிவு கூர்மை உள்ள பேரரசன் கிட்ட அவ்வளோ சுலபமா ஒப்புதல் பெற முடியாது. ஏன்னா எந்தவித நிலவியல் தொடர்பும் அரசியல் தொடர்பும் இல்லாத காட்டு பகுதிக்குள் திரையர்கள் இருக்காங்க. காத்திருந்த கருங்கைவாணன் சரியான வாய்ப்பை பயன்படுத்தினான். சூழ்கடல் முதுவனுக்காக பாண்டிய படையுடைய பெரும் அணிவகுப்பு வடதிசை நோக்கி நகரத் தொடங்குச்சு. பெரும் யானை படையோட புறப்பட்டு போனான் கருங்கைவாணன். திரையர்களை போரிட்டு வீழ்த்துறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. அவங்க கூட போரிட்டு சோழன் தோல்வியை தழுவினான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது மூலமா கத்துக்கிட்டதே மிக முக்கியமானது. திரையர்கள் எண்ணிக்கையில குறைவு, ஆனாலும் அவங்கள நேர் போர்ல தோக்கடிக்க முடியாது. அதனால அந்த போர்ல பங்கெடுத்துக்கிட்ட 2ஆம் நிலை தளபதியான திதியனை விலைக்கு வாங்கினான் கருங்கைவாணன். அவன்கிட்ட இருந்து பல செய்திகள் கிடைச்சது. சோழர் படை போர்ல தோத்துச்சு, ஆனா திரையர்களின் எண்ணிக்கையில சரி பாதியா அதை அழிச்சுது. அதனால சீக்கிரமே இன்னொரு தாக்குதலை திட்டமிடலாம்னு திதியன் அவனுடைய மன்னனுக்கு சொல்லியிருக்கான். ஆனா சோழ மன்னன் செங்கன சோழனும் அதை ஏத்துக்கல. திரையர்களை வீழ்த்த முயல்றது வீண் வேலைன்னு மறுத்துட்டான். அந்த திதியன் வழங்கின ஆலோசனை படிதான் கருங்கைவாணன் இப்ப படை நடத்தி போறான். கார்காலத்துடைய முன்மழை கொட்ட தொடங்குச்சு. ஆற்று வழி பாதையில கவச வீரர்கள் அணிவகுக்க யானைப்படை மேலேறி போச்சு. சரிபாதி தொலைவு ஆற்று வழி பாதையில மேலேறி போனதும் அடைமழை தொடங்க அதுக்காக தான் திதியன் காத்துட்டு இருந்தான். அடைமழையுடைய தன்மை மிக கடினமா இருந்ததால திரையர்கள் குடில விட்டு வெளிவராமலே இருந்தாங்க. சிலர் மலை குகைக்குள்ள அடைஞ்சுக்கிடுந்தாங்க. கவச வீரர்களை கொண்ட கருங்கைவாணனுடைய யானைப்படைய திரையர்களுடைய குடிக்கு கொண்டு வந்து சேர்த்தான் திதியன். குடில் கிட்ட யானைகளுடைய பிளிரல் கேட்டப்போ ஒரு கிழவன் மட்டும் வெளியேட்டி பார்த்தாரு. யானைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. பயிற்சி பெற்ற அந்த யானைகள் குடில சுழற்றி எறிய உள்ளுக்குள்ள இருந்தவங்க என்ன நடக்குதுன்னு உணரத்துக்கு முன்னாடியே இரும்பு வலை பின்னல்களை கொண்டு வீசி பிடிக்கப்பட்டாங்க. அந்த இரும்பு வலைக்குள்ள இருந்தவங்க தொழி அளவு அசைஞ்சாலும் இரும்புடைய கூர்முனை அவங்கள கிழிச்சு உள்ளிறங்கிட்டு இருந்துச்சு. கொடிலுக்குள்ள இருந்த ஆண்களை கவசம் அணிஞ்ச 20 வீரர்கள் ஒன்று சேர்ந்து தனியா பிரிச்சாங்க. அப்படி பிரிக்கும் போது உக்கிரம் கொண்டவங்க அவங்க கண் முன்னாடியே குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலெல்லாம் இரும்புடைய கூர்முனை குத்தி கிழிச்சபடி இருக்க அதை பார்க்க சகிக்காம போரிட்டு விழுந்தாங்க. வெட்டி வீசப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. மற்ற எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. சரியான திட்டமிடலோடு வந்த திதியன் மிக துல்லியமா தாக்குதலை நிறைவேற்றினான். அதுக்கு அடிப்படையா இருந்தது கருங்கைவாணனுடைய துணிவு. சோழனின் படையெடுப்பே இந்த வெற்றி சுலபமா அமைய காரணமா இருந்தாலும் வெற்றியை அறுவடை செஞ்சது பாண்டிய படை. கொடில்கள்லாம் அழிக்கப்பட்டு ஆண் பெண் குழந்தைகள்னு எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. பிடிப்பட்ட ஆண்களுடைய கழுத்துல இரும்பு வளையங்கள் தொங்க கை கால்களோடு அது பிணைக்கப்பட்டு யானைகளோட சேர்த்து கட்டப்பட்டாங்க. கருங்கைவாணனுக்கு கீழ்நிலையில இருக்கும் தளபதிகள் 3 பேரும் புறப்படலாம்னு சொல்லிட்டு இருந்தப்போ திதியன் மட்டும் பதில் சொல்லாம இருந்தான். எல்லோரையும் பிடித்து விட்டோம், உடனே இவ்விடம் விட்டு நகர்ந்து விடுவோம்னு அவங்க சொன்னப்போ திதியன் சொன்னான், இல்லை, இவர்களின் தலைவனை காணவில்லை, அவனைத்தான் அப்பொழுதிருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன்னு பிடிப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய முகத்தையும் கிட்ட போய் பார்த்தபடியே சொல்லிட்டு இருந்தான். கொட்டும் மழையில கை கால்கள் எல்லாம் குருதி வழிய நின்றுட்டு இருந்த வீரர்களை மீண்டும் மீண்டும் பார்த்தான். அவன் தேடின தலைவன் அங்க இல்ல. அவன் இல்லை என்றால் என்ன, கிடைத்தவர்கள் போதுமே, நாம் புறப்படலாம்னு மற்றவங்க சொன்னப்போ திதியன் சொன்னான், அவனை விடம் வைத்து கைது செய்ய வேண்டும் அல்லது கொன்று முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நாம் புறப்பட்டால் காட்டினை விட்டு கீழிறங்கும் போது நம்மில் ஒருவர் கூட உயிரோடு இருக்க மாட்டோம். இது அவனது காடு, அவனோடு 5 வீரர்கள் இருந்தால் போதும், நமது மொத்த படையையும் அழித்து விடுவான். மலைச்சரிவுகளில் ஆடுகளைப் போல் நமது யானைகள் உருண்டு செல்வதை நீங்கள் பார்க்க ஆசைப்படுகிறீர்களான்னு கேட்டான். எல்லாரும் அதிர்ச்சியில நின்னாங்க. எனது படையின் 500 வீரர்களையும் அழித்தவன் அவன். அவனை பிடிக்க இதுவே ஏற்ற இடம். அவனை விடம் வர வைத்தால் மட்டுமே நாம் வெல்ல முடியும்னு திதியன் சொல்ல எல்லாருக்குள்ளேயும் ஒருவித அச்சம் பரவிட்டு இருந்துச்சு. திதியன் மனசுல பகை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எப்படியும் இன்னைக்கு அவனை சிறை பிடிக்காம இந்த இடம் விட்டு நகரக்கூடாதுன்றதுல உறுதியா இருந்தான். பல்வேறு வகையில சிந்திச்சவன் இறுதியா ஒரு முடிவுக்கு வந்தான்.
அவனுக்கு குழந்தைங்க இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கான். அது நினைவுக்கு வந்த கணம் ஆவேசம் கொண்டு கத்துனான். அவனுடைய குழந்தை எதுன்னு சொல்லலனா எல்லா குழந்தையும் வெட்டி வீசுவேன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அது நடந்துட்டும் இருந்துச்சு. யாரும் யோசிக்க கனப்பொழுது கூட அவன் நேரம் தரல. ஒரு கட்டத்துல அவன் கோவத்தை பார்த்து கருங்கை வாணனே அதிர்ந்து போனான். முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு சிலரால தான் அவன் பேசுறத தெளிவா கேட்க முடிஞ்சது. மத்த எல்லாரும் அவனுடைய செயலை பார்த்து பெரியேறினபடி கத்த, முன்னாடி நின்றுட்டு இருந்த பெண் ஒருத்தி தலைவனுடைய 3 குழந்தைகளையும் அடையாளம் காட்டினான். அந்த 3 குழந்தைகளுடைய இடது கால்களையும் ஒன்னா கட்டி மரத்துடைய உச்சிக்கு தூக்குனான் திதியன். கைதானவர்களுடைய கதறல் மழை யோசையும் தாண்டி காட்ட உலுக்குச்சு. திதியன் கடைசி வாய்ப்பை தரதா சொல்லி பெரும் ஓசையை எழுப்பினான். அவனுடைய வீரர்கள் மர உச்சியில தொங்கவிடப்பட்ட குழந்தைகளை நோக்கி அம்பெய்தான் ஆயத்தமானாங்க. கைதான வீரர்களுடைய ஆவேசம் அடக்க முடியாதபடி இருக்க, யானையோடு சேர்த்து கட்டப்பட்டு வச்சிருந்தவங்க அந்த யானையே நகர்த்துற ஆவேசத்தை பார்த்து பாண்டிய படை மொத்தமும் ஒரே நிலைக்கு போச்சு. நிலைமை கட்டுக்கடங்காம போயிட்டு இருந்துச்சு. ஆனா திதியன் எதுக்கும் கலங்கல. அவனுடைய வெறி கருங்கை வாணனையே அச்சம் கொலை செஞ்சது. ஆனா திதியனும் யார் உத்தரவையும் கேட்கிற மாதிரி இல்ல. இந்த கணத்தை எழுந்துடக்கூடாதுன்றதுல உறுதியா இருந்தான். வில்லேந்திய வீரன் ஒருத்தனை மட்டும் தனியா நிறுத்தி கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும் கயிற்றுக்கு குறிவை, உனது ஒற்றை அம்பு அக்கயிற்றை அறுத்து செல்ல வேண்டும், மூவரும் கீழே விழுந்து சிதறி சாக வேண்டும்னு சொன்னான். பதர்ன கவச வீரன் அம்புடைய நுனிய கொஞ்சம் மேல உயர்த்தி கயிறுக்கு குறி வச்சான். பெண்கள்லாம் கதறி துடிச்சாங்க. அப்போ என்ன ஓசை கேட்டதுன்னு கருங்கை வாணனுக்கோ திதியனுக்கோ புரியல. ஆனா கதறின பெண்கள் தங்களுடைய அழுகையை நிறுத்தினாங்க. யானையை இழுத்து நகர்த்தி கொண்டிருந்த தேரையர் குல ஆண்கள் தங்களுடைய ஆவேசத்தை அடக்குனாங்க. கன நேரத்துல முழு ஓசையும் அடங்குச்சு. அம்பை இழுத்தபடி நின்ன கவச வீரன் அப்படியே நிறுத்தினான். திதியனும் கருங்கை வாணனும் ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க இருந்து என்ன குறிப்பு வந்ததுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தாங்க. தன்னுடைய குலமே சிறைப்பட்டு நிக்கிற கொடுமைய காண சகிக்காம வேற வழி இல்லாம புதர் விளக்கி வெளிவந்தான் திரையர் குல தலைவன் காலம்பன்.